Hi, this is Creative Code. இந்த வீடியோ வெதர் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டோட ஃபைனல் வீடியோ அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க வெதர் அப்ளிகேஷனில் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இதுதான் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல். அண்ட் இந்த ஃபைலில் நமக்கு தேவைப்படுற குளோபல் வேரியபிள்ஸ் வந்து நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். அண்ட் இதுதான் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்க டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி குளோபலாக யூஸ் பண்ண போகிற வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து வெதர் கண்டிஷன்ஸ் வந்து தெரியணும். ஸோ வெதர் கண்டிஷன் தெரிஞ்சால் தான் நம்மளோட ஐகான்ஸையும் அண்ட் டேட்டாஸையும் ஃபில் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் ப்ரீவியஸாக என்னோடய ஐகான்ஸையும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வெதர் கண்டிஷன்ஸை எக்ஸுங்கிற அரே வேரியபிளில் நான் வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த வெதர் கண்டிஷனையும் நான் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த வெதர் கண்டிஷன்லாம் நம்ம ஏபிஐ மூலயமா கெட் பண்ணுற வெதர் டேட்டாவை ரிலேட்டடாக தான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெயின் டேட்டாவும் நம்மளோட வெதர் கண்டிஷனும் சேம் டேட்டா தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சோர்ஸை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். நம்மளோட வெதர் கண்டிஷன் கிளியர் ஸ்கையிங் வந்த உடனே நம்மளோட இமேஜை வந்து நம்ம லோட் பண்ணணும். ஸோ இமேஜோட சோர்ஸை வந்து வேரியபிள்ஸில் டிக்ளேர் பண்ண போகிறேன். அண்ட் இப்போ வந்து சோர்ஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். நம்ம வெதர் இமேஜோட ஃபைல் பார்த்து தான் அது. அண்ட் இப்போ நம்மளோட வெதர் கண்டிஷன் கிளியர் ஸ்கையிங்னு ரிசல்ட் ஆச்சுன்னா நம்மளோட வெதர் இமேஜோட பாத் வந்து நமக்கு கிடைச்சா மட்டும்தான் நம்மளால் அந்த இமேஜை வந்து டிஸ்பிளே பண்ண முடியும். அண்ட் இந்த பாத்தெல்லாம் இப்போ நான் ஒய்ங்கிற அரே வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ஃபைல் பாத் எல்லாமே வெதர் கண்டிஷனுக்கு ரிலேட்டடான இமேஜஸோட ஃபைல் பாத். அண்ட் இந்த ஃபைல் பாத்தையும் நான் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சன்னிங் இருக்குது. ஸோ கிளியர் ஸ்கைனா சன் இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் கிளியர்னா நைட் டைமில் மூன் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து மூனை வந்து இப்போ டிக்ளேர் பண்ணணும். ஸோ அதுக்காக இசட்டுங்கிற அரே வேரியபிளில் நைட் வெதர் இமேஜஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த பாத் டிக்ளரேஷனையும் நான் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போது டேனா நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஒய் அரேயோட பாத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணி டே வெதர் ஐகான்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நைட் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க இசட் அரே வேரியபிளில் இருக்க ஃபைல் பாத் மூலயமா நைட் இமேஜஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்மளோட இன்புட் ஃபீல்டில் நம்ம சிட்டி நேம் வந்து டைப் பண்ணுவோம். ஸோ அந்த சிட்டி நேமை கெட் அப்டேட் கொடுக்கும் போது நம்மளோட ஏபிஐயில் ஃபெச் பண்ணி தான் நம்மளால் டேட்டாவை கெட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இப்போது நம்ம பட்டனில் வந்து ஆன் கிளிக் ஈவெண்ட்டில் ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் இப்போ டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷன் வெதர் அண்ட் ஆர்குமெண்ட்டில் இன்புட்டுங்கிற பேராமீட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் இந்த இன்புட்டில் நம்ம ஆல்ரெடி query செலக்டர் மூலயமா இன்புட்டில் என்டர் பண்ணுற வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இன்புட் ஐடி பிளேஸை வச்சு நம்ம அந்த இன்புட் ஃபீல்டில் இருக்கிற வேல்யூவை வந்து கெட் பண்ண போகிறோம். ஸோ query செலக்டர் மூலயமா டாம் ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம அந்த இன்புட் ஃபீல்டில் இருக்க வேல்யூவை வந்து கெட் பண்ண போகிறோம். அண்ட் அந்த இன்புட் ஃபீல்டில் இருக்க வேல்யூ வந்து வெதர் ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்டில் பாஸ் ஆகும். ஸோ அந்த வேல்யூவை நம்ம இப்போது சிட்டிங்கிற வேரியபிள் வந்து சேவ் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து நான் அதை அலர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் சிட்டி நேம் வந்து டைப் பண்ணுறேன் அண்ட் கெட் அப்டேட் கொடுக்குறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிட்டி நேம் வந்து டிஸ்பிளே ஆகுது. அண்ட் இப்போ இந்த வெதர் ஏபிஐயில் பார்த்தீங்கன்னா அந்த யூஆர்எல்லில் லண்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து லண்டனோட வெதர் டேட்டா வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து நம்மளோட சிட்டி நேம் வந்து ரேண்டமாக சேஞ்ச் பண்ணணும். அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஐகானையும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்காக ஐஎம்ங்கிற வேரியபிளில் query செலக்டர் மூலயமா இமேஜ் டாம் ரெஃபரன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்மளால் அந்த ஐஎம் இமேஜோட சோர்ஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ .src ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நான் இப்போ என்னோடய இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் இப்போ நான் கெட் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம டாம் ரெஃபரன்ஸ் மட்டும் கெட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஏபிஐ கால் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த யூஆர்எல் மூலிமா தான் நம்ம சர்வருக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து நம்மளோட வெதர் டேட்டாஸை வந்து கெட் பண்ண போகிறோம். ஸோ மை யூஆர்எல்ங்கிற வேரியபிளில் அந்த பர்டிகுலர் யூஆர்எல்லை மட்டும் ஆட் பண்ணுறேன். நம்ம வந்து சிட்டி நேமை ரேண்டமாக கொடுக்க போகிறோம். அதனால அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த யூஆர்எல் நான் இப்போ டைப் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எரர் மெசேஜ் வந்து வந்திருக்கு. அண்ட் மெசேஜ் என்னென்னா இன்வேலிட் ஏபிஐ கீ. ஸோ நம்மளோட ஏபிஐ கீ வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ கீங்கிற வேரியபிளில் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய ஏபிஐ கீயை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ
இப்போ வந்து நம்மளோட கீயை வந்து ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த யூஆர்எல்ல நான் இப்போது ஏபிஐ கீயை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஆப் ஐடின்னு ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு ஈக்குவல் டுன்னு என்னோடய ஏபிஐ கீ வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து என்னோடய சிட்டி நேமையும் டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியோட வெதர் டேட்டா வந்து நமக்கு கிடச்சிருச்சு. அண்ட் இந்த யூனிட் ஈக்குவல் டு மெட்ரிக்ஸ் வந்து அண்ட் இப்போ வந்து நான் சிட்டி நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியோட வெதர் ரிப்போர்ட்டும் நமக்கு கிடச்சிருச்சு. அண்ட் இப்போ வந்து நம்மளோட யூஆர்எல் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ யூஆர்எல்ங்கிற வேரியபிளில் மை யூஆர்எல் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் மூலிமா ஆப் ஐடிங்கிற ஸ்ட்ரிங் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட ஏபிஐ கீ வேணும். ஸோ கீங்கிற வேரியபிளில் நம்மளோட ஏபிஐ கீ வந்து ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டோம். அதை வந்து இப்போ யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ டெம்பரேச்சர் வந்து நமக்கு வந்து செல்சியஸில் கிடைக்கணும். ஸோ அதுக்காக ஆல்ரெடி இந்த ஏபிஐ காலில் யூனிட் ஈக்குவல் டு மெட்ரிக்ஸ் கொடுக்கறது மூலயமா நம்மளால் செல்சியஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நான் அதை டிக்ளேர் பண்ணுறேன். அண்ட் நம்ம வந்து ஆம்பர்சன் அண்ட் கியூ ஈக்குவல் டு கொடுத்து தான் நம்மளோட சிட்டி நேம் வந்து டைப் பண்ணணும். அண்ட் இதுவும் ஸ்ட்ரிங் தான். ஸோ நான் இதை வந்து செப்பரேட் பண்ணல. அண்ட் இப்போ ஃபைனலாக நம்மளோட சிட்டி நேம் வந்து நம்ம டைப் பண்ணணும். ஸோ அந்த சிட்டி நேம் நம்மளோட இன்புட் ஃபீல்ட்லேருந்து நம்ம கெட் பண்ணி நம்மளோட யூஆர்எல்ல ஃபெச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து அந்த வேல்யூ வந்து சிட்டிங்கிற வேரியபிளில் இருக்குது. ஸோ அதனால் நான் சிட்டி வேரியபிளை இங்கே ஆட் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம இதை அலர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ப்ளீட் யூஆர்எல் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. அண்ட் இந்த யூஆர்எல் நான் இப்போ லோட் பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்மளோட வெதர் டேட்டாவும் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க இந்த யூஆர்எல் மூலயமா நம்ம சர்வருக்கு ரெக்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் டேட்டாவை கெட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் இப்போது ஜாவாஸ்கிரிப்ட் ஃபெச் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த ஃபெச் மெத்தடில் நம்மளோட யூஆர்எல் வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த யூஆர்எல் இப்போது நம்ம பாஸ் பண்ணதும் இந்த ஃபெச் மெத்தட் ப்ரௌசரில் வந்து நம்மளோட யூஆர்எல் வந்து ஃபெச் பண்ணும். ஸோ ஃபெச் பண்ணதும் நமக்கு தேவைப்பட்ட வெதர் டேட்டாஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த ஃபெச் கம்ப்ளீட் ஆன உடனே என்ன நடக்கணும்னு நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ .then வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபெச் ஆன உடனே நமக்கு வந்து சர்வர் கையிலேருந்து ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருப்போம் இன்வேலிட் ஏபிஐ கீன்னு மெசேஜ் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு சர்வர்கிட்டேருந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கெட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டாவும் நமக்கு கிடைக்குது. ஸோ நம்ம யூஆர்எல் ஏதாச்சும் எரர் இருந்தாலும் இந்த யூஆர்எல் கிட்டேருந்து நமக்கு ப்ராப்பர் யூசர் மெசேஜ் ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்குது. அண்ட் இப்போ வந்து நான் கன்சோல் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக லோட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டேட்டஸ் வந்து 200ங்கிறது பர்ஃபெக்டான ரெக்வெஸ்ட். ஸோ இப்போ வந்து நமக்கு சர்வர் கையிலேருந்து ரெஸ்பான்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ரெஸ்பான்ஸை நம்ம ஜேசானாக கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம கெட் பண்ணி வச்சுருக்க டேட்டா எல்லாமே ஜேசான் தான். response.json நான் கொடுக்குறேன். அண்ட் இப்போ வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் ஜேசான் ஃபைலாக அந்த ரெஸ்பான்ஸை வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன உடனே என்ன நடக்கணுங்கிறத .then மூலயமா நான் இப்போ என்டர் பண்ணுறேன். ஸோ இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி டேட்டாவை வந்து நம்ம சர்வர்கிட்டேருந்து கெட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெதர் டேட்டாவை தான் நம்ம இப்போ கெட் பண்ண போகிறோம். இந்த டேட்டாவை ஜேசன் ஃபைலில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ console.log டேட்டாவும் கொடுக்குறேன். இப்போ நம்மளோட டேட்டாவை வந்து நம்ம செக் பண்ணலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேட்டா கிடச்சிருச்சு. ஸோ நம்மளோட டேட்டா எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். ஸோ இந்த டேட்டாவை நம்மளோட வெதர் அப்ளிகேஷன் லேஅவுட்டில் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டெம்ப் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ டெம்ப்புங்கிற வேரியபிள் நம்ம ஆல்ரெடி குளோபலாக டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ இந்த டெம்பில் டேட்டா ஆப்ஜெக்ட் மூலயமா வேல்யூ வந்து கெட் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா டாட் மெயின் ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து நம்ம இப்போ கெட் பண்ண போகிறோம். ஸோ மெயின் டாட் டெம்ப்பும் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு வந்து டெம்பரேச்சர் வேல்யூ வந்து இப்போ கிடைக்க போகுது. ஸோ இந்த டெம்பரேச்சர் வேல்யூ நம்ம எங்கே டிஸ்பிளே பண்ணணும்ட்டு நம்ம இப்போ வந்து டாம் ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். டிக் ஐடி வச்சுருக்க H1 டேக்கில் வந்து நான் இந்த டெம்ப் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக query செலக்டர் மூலயமா அந்த H1 டேக் வந்து செலக்ட் பண்ணுறேன். அண்ட் டாட் இன்னர் HTML மூலயமா அந்த H1 டேக்கோட இன்னர் HTML-ஐ நான் டெம்பரேச்சராக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டெம்பரேச்சர் வந்து கிடச்சிருச்சு 32 டிகிரி. ஸோ இப்போ வந்து நம்ம டிகிரி சைனும் ஆட் பண்ணணும். அண்டு நமக்கு வந்து டெசிமல் வேல்யூ கிடைக்கணும். ஃப்ராக்ஷனல் வேல்யூ வேணாங்கிறதுக்காக math.roundங்கிற மேத் ஃபங்க்ஷனை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த யூனிகோட் மூலயமா டிகிரி சிம்பிளையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஆட் பண்ணணும். மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ மின் டெம்ப்புங்கிற வேரியபிளில் டேட்டா ஆப்ஜெக்ட் மூலயமா நான் வேல்யூ வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ மெயின் ப்ராப்பர்ட்டியில் இருக்க மினிமம் டெம்பரேச்சரோட வேல்யூ வந்து நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான டாம் ரெஃபரன்ஸ் வந்து
மின்னு ஐடி வச்சுருக்க ஸ்பேன் டேக்கை வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து டிஸ்பிளே ஆகுது. அண்ட் இப்போ நம்ம மேக்ஸ் டெம்புங்கிற வேரியபிளில் மேக்ஸிமம்க்கான வேல்யூ வந்து கெட் பண்ணலாம். ஸோ டேட்டா ஆப்ஜெக்ட் மூலயமா நான் அந்த வேல்யூவும் கெட் பண்ணுறேன். அண்ட் இப்போது இந்த டேட்டாவையும் நம்ம வந்து டாம் ரெஃபரன்ஸ் மூலயமா கெட் பண்ணணும். வெரி செலக்டர் மூலயமா மேக்ஸுங்கிற ஐடி வச்சுருக்க ஸ்பேன் ஐடி செலக்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்ம ஆல்ரெடி மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டெம்பரேச்சரில் அசைன் பண்ணி வச்சுருக்க வேல்யூ வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ கெட் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. அண்ட் இங்கே வந்து ஸ்லாஷ் பார் கொடுக்கணுங்கிறதுக்காக ஸ்ட்ரிங் கன்கர்டினேஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து விண்டோட ஸ்பீடை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ வின் ஸ்பீடை வந்து நம்ம இப்போது டேட்டா ஆப்ஜெக்ட் மூலிமா கெட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம விண்டுங்கிற வேரியபிளில் டேட்டா வேல்யூ வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இந்த டேட்டாவை நம்ம இப்போ வந்து ஐடி நேம் விண்டுன்னு வச்சுருக்க H3 டேக் மூலயமா டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ query செலக்டர் யூஸ் பண்ணி விண்டோட ஸ்பீடை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்டில் வந்து ஸ்ட்ரிங் கன்கர்டினேஷன் மீட்டர் பர் ஹவர் ஆட் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா விண்ட் ஸ்பீடும் ஆட் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஹியூமிடிட்டி வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஹியூமிடிட்டிக்கு வந்து ஹம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க வேரியபிளில் வந்து டேட்டா ஆப்ஜெக்ட் மூலயமா அந்த வெதர் டேட்டா வந்து கெட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து query செலக்டர் மூலயமா நம்ம கெட் பண்ணி வச்சுருக்க ஹியூமிடிட்டி வேல்யூவை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டியும் ஆட் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஐக்கானை சேஞ்ச் பண்ணால் நமக்கு டிஸ்கிரிப்ஷன் வேணும். ஸோ என்ன கிளைமேட்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த வேல்யூவை நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஐடி வச்சுருக்க ஸ்பேன் ஐடியில் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ டிஸ்க்குங்கிற வேரியபிளில் டேட்டா ஆப்ஜெக்ட் மூலயமா டிஸ்கிரிப்ஷனை கெட் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அரேயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அரே ஆப்ஜெக்ட் ஸோ வெதர் ஸ்கொயர் ப்ராக்கெட் 0ல் வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ அரேயோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து 0. ஸோ அதனால 0 கொடுக்குறேன். அண்ட் நமக்கு வந்து இப்போ நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கிடச்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம கன்வர்ஷன் ஆப்ஷனை வந்து ஆட் பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி எரர் கேட்ச் பண்ணணும்னா நமக்கு வந்து எரர் மெசேஜ் வந்து கிடைக்கணும். ஸோ அதுக்காக கன்சோல் பண்ணுறேன் நமக்கு கிடைக்கிற எரர் மெசேஜை. அண்ட் இப்போ வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட நேம் என்னன்னா ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷன் நம்மளோட ஆன் கிளிக் ஈவெண்ட்டில் வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம். டிடெக்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த டிடெக்டரில் நம்மளோட வேல்யூஸ் செல்சியஸ் ஆர் ஃபாரன்ஹீட் வேல்யூ வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம். இஃப் டிடெக்டர் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட்னா நம்ம வந்து ஃபாரன்ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஃபேருங்கிற வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த வேரியபிளில் ஆல்ரெடி நம்ம கெட் பண்ணி வச்சுருக்க டெம்பரேச்சர் வேல்யூவை ஃபாரன்ஹீட் ஃபார்முலாவோட ஆட் பண்ணுறேன். அண்ட் இந்த டேட்டாவை வந்து நம்ம இப்போது டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம டெம்பரேச்சர் எதில் டிஸ்பிளே பண்ணுறோமோ அந்த டாம் ரெஃபரன்ஸை நான் இதுக்கும் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து கெட் அப்டேட் கொடுக்குறேன். அண்ட் இப்போ நான் ஃபாரன்ஹீட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணதும் நம்மளோட டெம்பரேச்சர் வந்து ஃபாரன்ஹீட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டெம்பரேச்சரையும் ஃபாரன்ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூவோட டாம் ரெஃபரன்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஃபாரன்ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணுற ஃபார்முலாவை இங்கே ஆட் பண்ணுறேன். அண்ட் டாம் ரெஃபரன்ஸ் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டெம்பரேச்சரோட டாம் ரெஃபரன்ஸ் தான். அண்ட் இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து மினிமம் டெம்பரேச்சரை ஃபாரன்ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ சேம் தான், ஜஸ்ட் மேக்ஸுங்க சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் டாம் ரெஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட பேஜை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கெட் அப்டேட் கொடுத்துட்டு ஃபாரன்ஹீட். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபாரன்ஹீட் வந்து கிடச்சிருச்சு. அண்ட் இங்கே வந்து நான் இப்போ ஸ்லாஷ் சிம்பிள் வந்து ஆட் பண்ணணும். ஸ்ட்ரிங் கன்கர்டினேஷன் பண்ணுறேன். அண்ட் எல்ஸ் கண்டிஷனில் நம்ம வந்து செல்சியஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 சாய்ஸ் தான், ஃபாரன்ஹீட் ஆர் செல்சியஸ்.
ஸோ நம்ம ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணி வச்சுருக்க டெம்பரேச்சர், மினிமம் டெம்ப் அண்ட் மேக்ஸ் டெம்ப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஃப் டிடெக்டர் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட்டாக இருந்தால் தான் இந்த ஃபாரன்ஹீட் ஃபார்முலா வந்து ஆட் ஆகும். இல்லைனா நம்மளோட டிஃபால்ட் செல்சியஸ் வேல்யூ தான் ஆட் ஆகும். ஸோ இப்போ வந்து இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட் கொடுக்கும்போது ஃபாரன்ஹீட்டு அண்ட் செல்சியஸ் கொடுக்கும்போது செல்சியஸாக கன்வெர்ட் ஆகுது. அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து இப்போது இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து நம்மளோட வெதர் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க வெதர் கண்டிஷன்ஸும் அண்ட் ஒய் அண்ட் இசட் அரே வேரியபிளையும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஐஎம்ங்கிற வேரியபிளில் நம்மளோட இமேஜ் டாம் ரெஃபரன்ஸையும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம கண்டிஷன் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷன் மூலயமா நமக்கு தேவைப்படுற வெதர் இமேஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து இங்கே டிடிங்கிற ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ பார்த்திங்கன்னா நம்மளோட கரண்ட் டேட் டைம் அண்ட் சன்ரைஸ் அண்ட் சன்செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கரண்ட் டைம் வந்து கெட் பண்ண முடியும். இது வந்து டிஃபால்ட் மில்லி செகண்ட் வேல்யூ. ஜான்வரி 1970 இந்த வேல்யூ வந்து நம்ம கெட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் இந்த டேட் மூலிமா தான் நம்ம இப்போது டேயா நைட்டாங்கிறத டிடெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து டேட்டா ஆப்ஜெக்ட் மூலிமா அந்த வேல்யூ நான் கெட் பண்ணுறேன் அண்ட் அதை வந்து அலர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிடி வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம டே ஆர் நைட்டுங்கிற வேரியபிள் குளோபலாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேரியபிள் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஸோ சன்ரைஸ்க்கு வந்து டே வந்து யூஸ் பண்ணுறேன் அண்ட் சன்செட்டுக்கு வந்து நைட்டுங்கிற வேரியபிளை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு டே அண்ட் நைட் வேல்யூவும் கிடச்சிருச்சு. ஸோ அலர்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சன்செட் அண்ட் சன்ரைஸ் வேல்யூவும் கிடச்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் கண்டிஷனில் டிஎன் வேரியபிளில் இருக்க வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நைட்டாக இருந்ததுன்னா என்ன நடக்கணும்னு நம்ம டிக்ளேர் பண்ணலாம். நம்மளோட டைம் வந்து சன்செட்டை விட இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கணுங்கிறது தான் நம்ம இப்போ டைப் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ அலர்ட் நைட்டுன்னு கொடுக்குறேன் அண்ட் எல்ஸ் இஃப் கண்டிஷன் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ எல்ஸ் இஃப் நம்மளோட டிஎன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டேன்னு ஆட் பண்ணுறேன். ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக அலர்ட் மெசேஜ் டே கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஸோ டே கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போது நம்ம ஸ்விட்ச் கேஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டெஸ்க்குங்கிற வேரியபிளில் தான் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் மேட்ச் பண்ணி நம்மளோட வெதர் ஐக்கானை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இப்போது டிஸ்கிரிப்ஷன் வேல்யூஸை வந்து நம்ம கெட் பண்ணணும். ஸோ டிஸ்கில் நம்ம கிடைக்கிற வேல்யூவை வந்து நம்ம இப்போது ஸ்விட்ச் கேஸ் மூலிமா செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டெஸ்க் வேல்யூ க்ளவுடாக இருந்ததுன்னா என்ன நடக்கணும்னு நம்ம இப்போ டிக்ளேர் பண்ணலாம். ஸோ ஒய் அரேயில் இருக்க தேர்ட் வேல்யூ வந்து எனக்கு கிடைக்கணும். ஒய் ஆஃப் 0ன்னு நான் இப்போ கொடுக்கணும். அண்ட் அந்த வேல்யூவை ஐஎம்ங்கிற வேரியபிளோட எஸ்ஆர்சி ப்ராப்பர்ட்டியில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஐஎம்ங்கிற வேரியபிளில் தான் நம்ம இமேஜ் டாம் ரெஃபரன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ டெஸ்க் வேல்யூ க்ளவுடாக இருந்ததுன்னா இந்த இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க வெதர் கண்டிஷன் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நைட்டுக்கான இமேஜ் இது. ஸோ நைட் இமேஜோட சோர்ஸை எல்லாமே நம்ம இசட்டுங்கிற அரே வேரியபிள் ஆட் பண்ணிட்டோம். அண்ட் டேக்கு தேவைப்படுற வெதர் ஐக்கான்ஸை ஒய்ங்கிற அரே வேரியபிள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்ரெடி நான் என்னோடய டெக்ஸ்ட் ஃபைலில் கண்டிஷன்ஸை வந்து டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சிம்பிள் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இப்போது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் 0 வந்து கொடுத்துருக்கேன். எக்ஸோட அரே வேரியபிளில் தான் நம்ம வந்து வெதர் கண்டிஷன்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்கோம். சன்னி, கிளியர் ஸ்கை அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வேல்யூவை வந்து இங்கே ஆட் பண்ணிடுறது மூலயமா நம்மளோட டெஸ்கோட வேல்யூவும் எக்ஸோட வேல்யூவும் சேமாகனு செக் பண்ணும். ஸோ சேமாக இருந்ததுன்னா அந்த கேஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். ஸோ அந்த இமேஜோட வேல்யூவில் வந்து அந்த இமேஜ் எஸ்ஆர்சிக்கு செட் ஆஃப் அரேயில் இருக்க பாத் வந்து ஆட் ஆகும். ஸோ நம்மளால் நம்ம டிக்ளேர் பண்ண பர்டிகுலர் வெதர் ஐக்கானை வந்து கெட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு எல்ஸ் இஃப்ல டேக்கான ஸ்விட்ச் கேஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதையும் நான் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இதுலேயும் நம்ம அரே ஆஃப் எக்ஸ் வேல்யூ தான் ஆட் பண்ணுறோம்.
இந்த அரே வேல்யூ வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னா நம்மளோட இமேஜ் எஸ்ஆர்சியில் ஒய்எஃப் ஃபைல் பாத்தை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இதுதான் சிம்பிள் கான்செப்ட். நெக்ஸ்ட் இதை வந்து இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர்டு க்ளவுட்ஸுங்கின உடனே க்ளவுட்ஸோட இமேஜ் ஆட் ஆகிடுச்சு. அண்ட் ஹேஸுங்கின உடனே ஹேஸ்க்கான இமேஜ், மிஸ்ட்டுக்கான இமேஜ் வந்து ஆட் ஆகிடுச்சு. broken cloud, ஸோ இப்போ வந்து நம்மளோட இமேஜை வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. அண்ட் நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக இப்போது நம்மளோட கண்டெய்னர் பிஃபோர் பிஷோட எலமெண்ட் யூஸ் பண்ணி நம்மளோட வெப்பேஜோட அப்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்கன்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஷேப் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த ஷேப்பை தான் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான பார்டர் ரேடியஸ் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் வித் அண்ட் ஹைட் எவ்வளோ இருக்கணும் கொடுக்குறேன். அண்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரேடியண்ட்டில் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு Z இண்டெக்ஸ் வந்து -1 கொடுக்கறது மூலமா அந்த அப்ஸ்ட்ராக்ட் ஷேப் வந்து அண்டர் தி டெக்ஸ்ட் நம்மளால் டிஸ்பிளே பண்ண முடியும். அண்ட் இப்போ வந்து நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. அண்ட் கெட் அப்டேட் கொடுக்குறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா வெதர் டேட்டா வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்மளால் வெதர் அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.